இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பு. அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளையிடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு என்றுமே உள்ளது. கடல் அலைகள் எவ்வளவுதான் உயரமாய் எழும்பி வந்தாலும் அது மறுபடியும் கடலுக்குள் போகும். கடலுக்குள் போன அலைகள் மறுபடியும் கடற்கரையின் பக்கமாக வரும். நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் தேசத்தை அழித்து போட்டான். கர்த்தரோ இஸ்ரவேல் தேசத்தை திரும்பவும் எடுத்து கட்டுகிறார். நேபுகாத் நேச்சார் எகிப்து தேசத்தை ஜெயித்தான். அவனுடைய பேரும் புகழும் உயர்ந்தது. ஆனாலும் ஒரு வருஷத்திற்கு பின்பு நேபுகாத் நேச்சார் பைத்தியக்காரன் ஆனான். நேபுகாத் நேச்சார் உயர்ந்திருந்த போது இஸ்ரவேல் வம்சத்தார் தாழ்ந்திருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்ந்திருந்தாலும் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணுகிறார். இஸ்ரவேலின் பிரபுக்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்புகளாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரபுக்களே அவர்களுக்கு பலனாகவும் மகிமையாகவும் இருக்கிறார்கள். பாபிலோன் தேசத்திலே தானியேலும் அவனுடைய சிநேகிதர்களும் உயர்த்தப்பட்ட போது இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பு முளைக்கிறது. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபத் நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். தானியேல் 2:49. நேபுகாத் நேச்சார் எகிப்து தேசத்தை ஜெயித்தான். பாபிலோன் தேசத்திலே நேபுகாத் நேச்சாருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்தது. அப்போது கர்த்தரும் தம்முடைய மகிமையை அங்கு வெளிப்படுத்தினார். எரியும் அக்கினி சூளையிலே கர்த்தருடைய பிரசன்னம் பிரத்யட்சமாய் உண்டாயிற்று. கர்த்தருடைய மகிமை பாபிலோன் தேசத்திலே வெளிப்பட்டது. பாபிலோன் தேசத்தார் எல்லோரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரே தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவில் மொரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையில் இருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்தான். எரேமியா 52:31-32. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீன் பாபிலோன் தேசத்திலே உயர்த்தப்படுகிறான். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை அங்கு முளைக்க பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கனம் பண்ணுகிறார். அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்திலே தானியேலும் அவனுடைய சிநேகிதரும் பிரதானிகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் எசேக்கியேலுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார்கள். எசேக்கியேலும் கர்த்தருடைய வார்த்தையை பயமில்லாமலும் தொடர்ந்து சொல்லுகிறார். எசேக்கியேல் தடையில்லாமல் விடுதலையோடு கர்த்தருடைய ஊழியத்தை தாராளமாய் செய்கிறார். இந்த வசனத்தில் அந்நாளிலே என்பது நேபுகாத் நேச்சார் எகிப்து தேசத்தை பிடிக்கும் நாளிலே அல்லது நேபுகாத் நேச்சார் எகிப்து தேசத்தின் மீது யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் நாளிலே என்று பொருள்படும். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணுவார். இந்த வாக்கியம் வேதாகமத்தில் விளக்கப்படவில்லை. பாபிலோன் தேசத்தில் யூதர்களுக்கு காண்பிக்கப்பட்ட விசேஷித்த சிலாக்கியத்தை இந்த வாக்கியம் ஒருவேளை குறிப்பிடலாம். 10 வருஷங்களுக்கு பின்பு சிறைச்சாலையில் இருந்து யோயாக்கீன் ராஜா விடுவிக்கப்பட்டதையோ தானியேலுக்கு விசேஷித்த சிலாக்கியம் காண்பிக்கப்பட்டதையோ இந்த வாக்கியம் குறிப்பிடுவதாக தெரியவில்லை.